அரசு இப்ப நீ கையில எடுத்து எங்க தோழர் ராமநாதன்ல மரத்தை அப்புறம் வெட்டிட்டீங்கன்னா அதனாலதான் மழை இல்லை. இப்ப பெய்யுறது பூராமே புயல் மழை, காலத்து மழை கிடையாது. அந்த காலத்துல மும்மாரி மழை பெய்யுமாங்க, மாத்திரம் மும்மாரி மழை பெய்யுமாங்க. அப்ப விவசாயம் சிறப்பா நடந்துச்சு. இப்ப பூராமே பெய்யுறது புயல் மழை. புயல் மழையில வாப்பா ஜாப்பா ஏதாவது விளைஞ்சிக்கிட்டாத இல்லைன்னா நீ துட்டு செவ வச்சு வட்டிக்கு வாங்கி செவ வச்சு பயிர் விளையிறது இல்லை. விளையில நஷ்டப்பட்டோம்னா பலபடியும் போய் நீ லோன் தள்ளிவிட்டு பண்ணுவானா, நமக்கு ஏதாவது இலவசம் கொடுப்பானு சொல்லி அவன்கிட்ட போய் அதிகாரிட்ட போய் போராடிக்கிட்டு இருக்க, அரசியல்வாதிக்கு போராடிக்கிட்டு இருக்க. அந்த நிலைமைக்கு ஏன் நீ போற? அந்த நிலைமைக்கு ஏன் நீ போற? நீ அரசுகிட்ட எங்களுக்கு இலவசத்தை விட்டுறீங்க, எங்களுக்கு இலவசம் எங்களுக்கு தேவையில்லையா, நீ எனக்கு சட்டி பானை தவா இதெல்லாம் எங்களுக்கு வேணாமியா, எங்களுக்கு 10 வருஷம் நீ மரக்கண்டு மட்டும் நட்டக்கூடியா, நீ 10 வருஷம் நீ இப்ப இருந்து ஆரம்பிச்சு நீ 10 வருஷம் மரக்கண்டு மட்டும் நட்டாத்த காலத்து மழை பெய்யும். நீ இருக்க மரத்தை போற அந்த 4 வழிச்சாலை போடுற, நீ 4 வழிச்சாலை இங்க போட்டு இருக்க. நீ இப்ப யாரு இப்ப இங்க இருந்து வேகமா போறதில்ல, மதுல இருந்து செங்கோட்டை வரைக்கும் யாரு வேகமா போறதில்ல, மரத்தை பூரா வெட்டிட்டீங்க. இப்ப பூமி வெப்பமாயி போச்சு. மரம் இல்லாம எப்படி மழை பெய்யும்? மழையை அறுவடை செய்யக்கூடிய திறமையும் மரத்துக்கு இருக்கு. அந்த மரத்தை எப்படி வெட்டி போட்டு மழை பெய்யலன்னா விஜயனுக்கு பேய வச்சு வரா, மழை பேய வச்சு வரா, இல்ல ஏதாவது சாமியாவை பேய வச்சிருமா? கோயில்கள் அதிகமாயிருச்சு பாத்தீங்கன்னா, நிறைய கோயில் ஆயிடுச்சு, சட்டங்கள் அதிகமாயிருச்சு. ஆனா குற்றங்கள் குறையல. என்ன காரணம்? எல்லாம் சாமியை கும்பிடுறீங்க, சாமி நாம எங்களுக்கு அந்த வரையும் இந்த வரையும் சாமியை கும்பிடுறீங்க, ஆனா குற்றம் குறையல, சட்டங்கள் கூடிச்சு, குற்றம் குறையல. அதனால மரக்கண்டில் 10 வருஷம் தொடர்ந்து 10 வருஷம் நீங்க மரக்கண்டில் நட்டா மட்டுமே தான் காலத்துல மழை பெய்யும்.